ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் ராதிகாவும் நம்ம கோபியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, என்ன பண்ணுறது, அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சமூகம் வந்துருச்சு. உங்களுக்கு எப்படி அபார்ட் பண்ணலாம் நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கொந்தளிச்சிட்டாங்க. பின்ன காலமான காலத்தில் குழந்தைய வச்சுக்கிறதாமான்னு அவங்க ஒரு பக்கிட்ட கேட்க எல்லாரும் சிரிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் முடியாது வச்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டாங்க. சரி, ராதிகாக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தாலும் ராதிகாக்காக ஓடி ஓடி செய்கிறாரு. எப்பா தம்பி, பாக்கியாக்காக இதெல்லாம் செஞ்சுருந்தீங்கனாலே உன் லைஃப் நல்லா இருந்திருக்குமே. அது சரி, அரேஞ்ச் மேரேஜில் இதெல்லாம் நடக்கிறது சகஜமாப்பா. இந்த காலத்துலேயும் இப்படி தான் இருக்காங்க. அப்போ அந்த காலத்துலேயே அப்போ சொல்லவே வேணும், அப்படி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக ராதிகா படுத்து தூங்குறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம கோபிக்கு கனவு வருது. அதுவும் என்ன கனவுன்னு கேளுங்க. இவர் குழந்தைய தூக்கிட்டு வர, நம்ம செலியன் இருக்காரு, அவர் குழந்தையும் தூக்கிட்டு வர, ரெண்டு பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா சொல்கிறாரு, சித்தப்பா பாருங்கிறாங்க. என்ன என் குழந்தை சித்தப்பாவா? ஆமாப்பா, முறை தெரியாமல் இருக்காதப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போகலான்னு சொல்லிட்டு கிண்டல்லாம் பண்ணுறாங்க. ஐயோ இவ்வளோ கொடூர கனவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலைஞ்சி எழுந்துச்சி பயந்து போயிட்டாரு. என்ன தான் நடக்க போதோ தெரியல. அவர் நைட்டெல்லாம் தூங்கலை. மறுநாள் காலைல ஏன் கோபி தூங்கலையான்னு சொல்லிட்டு ராதிகா கேட்க, ஐயோ தூக்கமே இல்லை, கனவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்னொரு பக்கம் வந்துட்டு, அதாவது நம்ம பழனி சார் இருக்கார், அவர் வந்துட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமாக பஞ்சு மிட்டாய் கலர்லாம் போட்டு ஃபோட்டோ போட்டு கஷ்டப்பட்டு போட்டு விட்டா யாரும் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக மனசை தேத்தி விடணுங்கிறது. பாக்யம் நல்லா இருக்கு சார்னு போட்டு விட்டதை ரிப்பீட் பண்ணி கேட்குறாரு. போதும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மறுநாள் காலையில் சொன்னே ஜெனி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்கன்னா, ஜெனி காய்கறி வெட்டுறேன்னு சொல்லிட்டு வெண்டைக்காவை எப்படி வெட்டணும்னு 1008 கொஸ்டின். எம்மா நீ வெட்டவே வேணான்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.